வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். மரண தண்டனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு எது? பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல 8ஆம் பாவம் தான் கொலையும், தற்கொலையும், ஆயுளும் அப்படின்லாம் நாங்க சொன்னாலுமே, இந்த மரண தண்டனை நிறைவேற்றம்ங்கிறது கேபிட்டல் பனிஷ்மெண்ட். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12ஆம் பாவம் தான். 12ஆம் பாவம் தான் மரண தண்டனையை நிறைவேற்றக்கூடிய பாவமாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதுல ராகு மரண தண்டனையை ஏற்படுத்துறதே ராகுங்கிற பிளானட் தான். அப்ப இந்த ராகு 12ஆம் பாவத்துல இருந்து இந்த 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுனுடைய திசையும் நடந்து என்ன அப்படி அவர்கள் வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய அமைப்பு என்ன? அப்பப்போ அவங்க மரணத்தின் விளிம்ப போய் தொட்டுட்டு 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 வர வேண்டியதுதான். காலி ஆயிரும்ல. ஒரே நிமிஷத்துல எல்லா செலவுகளும் வந்துடும், எல்லா பிரச்சனைகளையும் வந்துடும், எல்லாத்தையும் அவங்க அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையும் வந்துடும். அவங்க 12ல இருந்து ஒரு நல்ல நட்சத்திர கால அந்த பாவாதிபதி நல்லா இருந்தா தப்பிச்சிருவான். இல்லாட்டினா 12ஆம் பாவம் வேலை செய்யும் போது இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்னு சொல்லக்கூடிய அடிப்படையில மரண தண்டனைக்கு ஒப்பான பலன்களை அவங்க அனுபவிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 12ல ராகு இருக்கணும், வித்து 12ஆம் பாவமும் இருக்கணும். இருந்து செயல்படும் போது அது கொஞ்சம் கஷ்டத்தை தான் வரவழைக்குதுங்க. நன்றிங்க. மரண தண்டனைக்கு ஒப்பான சங்கடங்கள், வருத்தங்கள். சிலருக்கு மரண தண்டைக்கு ஈஸியா அது கூட்டிட்டு போகும். 12ஆம் பாவம் தானே, ஜெயிலுக்கு கொண்டு போறது ராகு, அது ஈஸியா கூட்டிட்டு போறதும் கூட. நன்றிங்க.